வெயிட் லாஸ் எப்படி பண்றதுங்கிறத பத்தி ஆல்ரெடி ஒரு சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை நீங்க பார்க்கலன்னா நம்ம ப்ரொஃபைல் இருக்கு, போய் ஒரு தடவை பாருங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம வெயிட் கெயின் சீரிஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் டிஎம்ல கேட்டிருந்தீங்க, நான் வந்து வெயிட் கெயின் பண்றேன் அப்படின்னா எந்த மாதிரி ஒரு கோச் எல்லாம் பண்ணலாம், எந்த மாதிரி ஒரு கோச் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எந்த மாதிரி ஒரு கோச் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறேன். நீங்க முக்கியமா 3 ஒர்க் அவுட் வந்து பண்ணவே கூடாது. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கார்டியோ ஒர்க் கோச் பண்ணவே கூடாது, ஹிட்டர் கோச் பண்ணவே கூடாது, அண்ட் மேரத்தான் இந்த மாதிரி லாங் ரன்ஸ் எல்லாம் நீங்க போவே கூடாது. ஏன் அப்படின்னா நீங்க கார்டியோ ஒர்க் கோச், ஹிட்டர் கோச், அதுக்கப்புறம் மேரத்தான் எல்லாம் போனீங்கன்னா நிறைய கேலரி வந்து பாத்தீங்கன்னா உடம்புல பர்ன் ஆகும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி கார்டியோ ஒர்க் கோச் பண்ணிட்டு எனக்கு வந்து வெயிட்டே ஏறல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன ஆகும்னா நீங்க சாப்பிட்ற அளவுக்கு கேலரிஸ் வந்து பர்ன் பண்ணிடுவீங்க. அப்படி பர்ன் பண்றதுனால மோஸ்ட் ப்ராபப்லி நீங்க அதே வெயிட்ல இருக்கிறது தான் அதிக வாய்ப்பு இருக்கு. சோ எந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் வந்து நீங்க பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மோஸ்ட்லி வெயிட் ட்ரைனிங் குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் இல்லனா வந்து மசில் கெயின் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சோ அதை வந்து நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டே 1ல செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணலாம், டே 2ல வந்து பேக் ஒர்க் அவுட் பண்ணலாம், டே 3ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரைசெப்ஸ் அண்ட் பைசெப்ஸ், டே 4ல வந்து பாத்தீங்கன்னா லெக்ஸ், டே 5ல வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர்ஸ். இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு மசில் குரூப்பை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அண்ட் அட் த சேம் டைம் நீங்க வந்து ஒரு ஹை கேலரி அண்ட் மீடியம் புரோட்டீன் டெபிசிட்ல வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு பல்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இந்த ஒவ்வொரு மசிலையும் நீங்க எப்படி ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு ஒவ்வொன்றா தனித்தனியா போட ஆரம்பிக்கிறேன். அண்ட் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் யாராச்சும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெயிட் கெயின் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுங்க.